ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஸ் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எல்லாரும் வெயில் டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருங்க அப்படிம்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா, அதையெல்லாம் தாண்டி வெயில் என்னடா வெயில், நம்ம போய் வெயிலில் பீச்சில் போய் உட்காரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கிளம்பி போகணும். பார்த்துருங்க, போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏன்டா போகணுன்னு. ஸோ அதை பற்றின வீடியோ தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வீக்கெண்டில் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். ஏதாவது இன்டோர் மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான். ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா, சரி மேலே ஒரு 5 மணிக்கு போல் ஆகட்டும், போய் நமக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு துபாயில் இருக்க துபாய் ஐஸ்லாண்ட் பீச்சுக்கு தான் போனது. பீச் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாக இருந்து. நான் இது வரைக்கும் துபாயில் வந்து இந்த பீச்சுக்கெலாம் நான் போனது கிடையாது. ஆனால் வந்த நேரம் தான் ரொம்ப தப்பாயிட்டு. வேறு எங்கேயாவது பிளான் பண்ணியிருக்க வேண்டியது. சரி போனால் சரியாயிடும், பீச்சில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனோட தான் போகணும். பட் பிளான் அப்படியே ஒரு 10-20 நிமிஷத்தில் கேன்சல் ஆகிட்டு. நான் இங்கே வந்து இப்போ தான் இந்த ஒயிட் சாண்ட் வந்து பார்க்குறேன். பார்த்துருங்க, இது பொதுவாக வந்து நிறைய அந்தமான் யூஎஸ்லலாம் இருக்கும். துபாயில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நான் போனதுலலாம் இந்த மாதிரி இருக்கிறத நான் இங்கே தான் பார்த்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துங்க. பீச் வந்து எனக்கு தெரிஞ்சு விண்டர் டைம் போயிருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் தான் ஒரு விபரீத முடிவு எடுத்து சரி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஆனால் பீச்சில் நிறைய மரம் செடி அதெல்லாம் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே நிறைய வந்து என்னென்னா ஃபாரினர்ஸ் வராங்க பார்த்துடுங்க. அவங்க வந்து இங்கே வந்து அந்த வெயிலில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இது மாதிரி தான் இருந்து ரொம்ப நல்லா இருந்து. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன், சரியா? இதுவும் பீச்சில் போய் இறங்கணுன்னு என்ன நினைப்பாங்க, கடலில் போய் காலை நினச்சிட்டு வரும் அப்படின்னு நினைப்போம்ல. இங்கே அந்த மாதிரி என்னால் நினைக்கவே முடியலை. நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டேன், எங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போனாங்க பார்த்துருங்க. எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. ஆனால் அதில் என்ன ஒன்றுனா, அவங்களும் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே ரிட்டன் வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து வார்ன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னடா போன மக்கள் திருப்பி வரீங்களே அப்படின்னு பார்த்தா அங்கே நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. என் கூட வந்திருந்தாங்க ஃப்ரெண்டு, அவங்களும் சொன்னாங்க ஜெல்லி ஃபிஷ் நிறைய இருக்குது, காலை வைக்கவே முடியல, கூட்டமாக நிறைய இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நான் போகவே இல்லை. நமக்கு இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை கண்டலே ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்குன்னு சொல்லி நான் போகலை. நான் உட்காந்துட்டேன். பொதுவாக இந்த வெயிலை பார்த்த உடனே எனக்கு ஏதோ மாதிரி ஆகிட்டு நான் அதில் உட்காந்துட்டேன். பொதுவாக எனக்கு இந்த பீச்சில் வந்து எனக்கு இந்த நிறைய இந்த செடி கொடி நம்ம ஊரில் இருக்க அந்த வாழங்கொட்டை மரையெல்லாம் இருந்து பார்த்துருங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. ஏன்னா ஒரு பீச்சை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. துபாயில் பொதுவாக வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அது ஒரு தண்ணி இல்லாத காடு அப்படின்னு. யார் சொன்னால் வர துபாய் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துருங்க. நிறைய இடத்துல மரம் செடி, இந்த பூச்செட்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, எங்கள் ஊரில் நிறைய இடத்துல நிற்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் நான் ஹஸ்பண்ட் சொன்னேன், இது எங்கள் ஊரில் நிற்கும் பார்த்துருங்க, வயல்வெளியிலலாம் நிறைய நிற்கும். அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இங்கே துபாயில் வந்து புதுசாக அழகாக நிறைய மரம் செடி கொடியெல்லாம் நட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க. இதில் என்னென்னா ஒருத்தங்க நான் இதில் வீடியோ போட்டு தான் கேட்டேன், என்ன அங்கே வந்து கொல்லாம்பழம் மரம்லாம் நிற்கான்னு. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், கடல்கிட்ட வந்து என்ன தென்னை மரம்லாம் வச்சு நட்டுருக்காங்க. இந்த வெயில்லையுமே அழகாக பராமரிப்பாங்க பார்த்துருக்க. நிறைய அந்த தண்ணி அப்பப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் ஊற்றி எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்கள். வெயிலும் வந்து அந்த அளவுக்கு அடிக்கும், 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அடிச்சிட்டு இருக்கு பார்த்துங்க. அப்போ கூட பாருங்கள், ஒரு இடம் கூட காஞ்சி கருவாடாக போகாமல் அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்தது. விண்டருக்கு நல்ல என்ஜாய் பண்ணலாம். மாதிரி இங்கே இருக்க மணல் பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி சக்கரைன்னு சொல்லுவாங்களே, சீனி மணல் மாதிரி இருந்து. அதை நான் வந்து சூம் பண்ணி காமிச்சேன். ரொம்ப அழகாக இருந்து பார்த்துருங்க. ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் ஆகாமல் ரொம்ப நல்லா இருந்து. என் விண்டருக்கு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிளானை வந்து ட்ரா பண்ணிட்டோம், வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு நிமிஷம் இருக்க முடியல. இந்த டைம் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது மணி எத்தனை தெரியுமா, மணி 5. அப்படியே மத்தியானம் உச்ச மாதிரி இருக்கா, மணி 5 பார்த்துடுங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே 4 மணிக்கு தான். அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அதில் போய் கொஞ்ச நேரம் இருந்தோம். வெயில் மண்டையே ரொம்ப பொழந்துட்டேன். அதனாலேயே என்னவோ தெரில, ரொம்ப வேர்க்கிறதுனால எங்களால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியலை. சரி, குழந்தைங்களாம் வேறு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேர்க்க ஆரம்பிச்சிட்டு, அதனால சரி நம்ம இனி கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்தளவு கிளம்பிட்டோம் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வழியில் கொஞ்சோண்டு வீடியோ எடுத்து போடுவோம். நெக்ஸ்ட்டு எப்படியாவது விண்டர் டைம் வந்து இங்கே எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு தான் இருக்கு. இப்போ வந்து பிளானை ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கே கிளம்பிட்டோம் பார்த்துடுங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துக்கு நிறைய பேர் நீங்கள் போயிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் ஆனால் இந்த வெயிலுக்கும் நிறைய கார்லாம் வந்துருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பெரிய பீச்சுன்னு நினைக்கிறேன், நிறைய கார்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் நிறைய அந்த ஃபாரினர்ஸ் இருந்தாங்க பார்த்துருங்க. அவங்க அந்த குளிச்சுட்டு அந்த ஏரியாவில் அப்படியே படுத்து இந்த சன் லைட்டுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த வெளிநாட்டில் இருக்கவங்க, நாங்களும் வெளிநாட்டில் தான் இருக்கோம்.
அதாவது நிறைய இந்த வெள்ளைக்காரங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்க எல்லாம் வந்து நிறைய இந்த சன் பாத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்கின்னுக்கான விட்டமின்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரியுதா அதில் படுத்திருந்தாங்க. நான் அப்படியே அதுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அதிசயத்தை பார்த்தேன். என்ன தெரியுமா, அந்த செம்பருத்தி பூ. பொதுவாக வந்து துபாயில் வந்து இந்த பூச்செடிகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்கும். பரவாயில்லையே இங்கே செம்பருத்தி பூலாம் வருது அப்படின்னு. நம்ம ஊர்களே இருக்க செம்பருத்தியெல்லாம் இப்போல்லாம் நாட்டு செம்பருத்தியெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மரத்தையோ செடியோ வெட்டவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே மரத்தையோ செடியோ வெட்டணும்னா அதுக்கான பெர்மிஷன் கண்டிப்பாக வாங்கணும். அதை அப்படி இல்லைன்னா அதுக்கு ஃபைனும் போடுவாங்க. மரம் எல்லாம் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெட்ட மாட்டாங்க. அப்படி மரம் வெட்டுறாங்கன்னா இந்த ரோடு சைடுகளில் இந்த வாகனத்துக்கு இடையூறாக இருக்கிறத தான் நான் வந்து வெட்டுவதை பார்த்துருக்கேன். மற்றபடியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்த்துருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு மரம் செடிகளை கூட வெட்டாமல் அதை அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறாங்க. அந்த பக்கம் நிற்கிறது ஃபுல்லாமே என்ன தெரியுமா, தென்னை மரம். பார்த்துருங்க, இது கூட கிடையாது, டேட்ஸு கூட கிடையாது, தென்னை மரம். தப்பாக சொல்லிட்டேனோ, ஆமாம் இல்லை தென்னை மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் இருந்தது. நிறைய தென்னை மரம்லாம் இருந்தது. ஸோ நீங்களும் எத்தனை பேர் இங்கே போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அதுக்கப்புறம் மெல்ல வண்டியில் ஏறி சரி நம்ம இன்னைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த நேரம் ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். எங்களுக்கே தெரியும் நம்ம ஏன்டா வெயிலுக்கு வந்தோம். சரி, ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து என்ன ஒரு இதுனா இவ்வளோ மரங்கள் நிற்கே நமக்கு ஒரு நிழல் இருக்கும், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு நினச்சோம். நான் எங்களோட பிளான் என்னென்னா அங்கே அந்த கடலில் போய் குளிக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அப்புறம் அங்கே இறங்கும் போதே வந்து எங்களை வந்து வார்ன் பண்ணிட்டாங்க. என்னன்னா இங்கே நிறைய ஜெல்லி ஃபேஸ் இருக்குது, பார்த்து இது பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி, இனி அதை வேறு கடிச்சா நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருன்னு சொன்னாங்க. அந்த மெதுவாக நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் யாராச்சும் இந்த பீச்சுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த விண்டர் டைம்லேயே பிளான் பண்ணுங்கள். விண்டருக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸு. சம்மருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக ரொம்ப அழகாக இருந்தது. ஏதோ ஒரு அது பேர் இது துபாய் ஐஸ்லாண்ட் தான் ஏதோ சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து பார்த்துருங்க. போகிற இடம்லாம் ரொம்ப அழகாக இருந்து. ஸோ இதே பீச்சை வந்து விண்டர்லேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. ஃபியூச்சரில் மேலும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் மக்களே. ஓகே, இந்த வீடியோவை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.